சினிமா நடிகையா இருந்தாலும் சீரியல் நடிகையா இருந்தாலும் சாதாரண பொண்ணா இருந்தாலும் வாழ்க்கை அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயமா தான் இருக்கு. வாழ்க்கையில பல்வேறு கஷ்டங்கள், சிரமங்கள், சோகங்கள், துயரங்கள், துரோகங்கள், வலிகள்னு பலரும் பல விதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இதுல நடிகைகள் வாழ்க்கை மட்டும் விதிவிலக்கு கிடையாது. அவங்க வாழ்க்கையிலயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. தன்னுடைய நிஜ வாழ்க்கையிலயும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சவங்க தான் நடிகை ஹரிப்பிரியா இசை. இவங்க சன் டிவில ரொம்பவே சிறப்பா ஓடிட்டு இருந்த எதிர்நீச்சல் அப்படின்ற சீரியல்ல ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராங்க. இந்த சீரியல் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு நடிகையாகவும் ஹரிப்பிரியா இசை இருக்காங்க. இந்த சீரியல்ல இவங்களோட கேரக்டர் பெயர் நந்தினி. எதிர்நீச்சல் நந்தினி தான் இந்த சீரியல்ல ஒரு முக்கிய கேரக்டரா இருந்துட்டு வராங்க. இவங்களோட உண்மையான பெயர் ஹரிப்பிரியா இசை அப்படின்னாலும் இவங்கள எதிர்நீச்சல் நந்தினி அப்படின்னு சொன்னாதான் பலருக்குமே தெரியும். பல சீரியல்கள்ல ஹரிப்பிரியா இசை நடிச்சிருந்தாலும் எதிர்நீச்சல் சீரியல் தான் நந்தினிக்கு மிகப்பெரிய அடையாளத்தையும் வரவேற்பையும் ரசிகர்கள் மத்தியில பெற்றுக் கொடுத்திருந்தது. குறிப்பா எதிர்நீச்சல் சீரியல்ல இவங்க பேசுற டயலாக ரசிகர்கள் ரொம்பவே ரசிச்சு இவங்களை பாராட்டிட்டு வராங்க. ஹரிப்பிரியா இசை முதல்ல சின்ன திரையில அறிமுகமானது கனா காணும் காலங்கள் சீரியல் மூலமா தான். இந்த சீரியல்ல நடிச்சுதான் மக்கள் மத்தியில ஹரிப்பிரியா ரொம்பவே பிரபலமானாங்க. அடுத்தது பிரியமானவள், லக்ஷ்மி வந்தாச்சு, கண்மணி உள்ளிட்ட பல சீரியல்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில சீரியல் நடிகர் விக்னேஷ்குமாரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் இருக்காங்க. இதற்கிடையே இவங்களுக்கு நடுவுல ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமா 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஹரிப்பிரியா பல ஆண்டுகளாக தன்னோட மகன் கூட தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து சன் டிவில வணக்கம் தமிழா சிறப்பு பாடல்களை தொகுத்து வழங்குறது போன்ற பணிகளை சன் டிவில தொடர்ந்து ஹரிப்பிரியா ஈடுபட்டுட்டு வராங்க. இப்போ இந்த நிலையில இவங்க கூட தொகுப்பாளரா இருந்துட்டு வர ஹசார் அப்படின்றவர் கூட ஹரிப்பிரியா இசை காதல் கொண்டிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் இடையே தொடர்பு இருக்கு அப்படின்னு தகவல்கள் பரவிட்டு வருது. இது பத்தி பேசின ஹரிப்பிரியா இசை, எல்லோர்கிட்டமும் சந்தோஷமா பேசுறது பழகுறது அப்படின்றது தான் என்னுடைய கேரக்டர். மற்றவங்களை போல நான் அவர்கிட்ட மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் பேசி பழகிறேன். இதுல என்னுடைய தவறு எதுவும் கிடையாது. பார்க்கிறவங்க தவறான கண்ணோடு பார்த்தா அது அவங்க மேலதான் தவறு. என்னுடைய மனசுல எந்த தவறும் கிடையாது அப்படின்னு பதில் கொடுத்திருக்காங்க. எதிர்நீச்சல் சீரியல்ல மட்டும் இல்லாம நிஜ வாழ்க்கையிலையும் எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்துகிட்டு வராங்க ஹரிப்பிரியா இசை. இது பத்தி பலரும் நிஜ வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டமா எதிர்நீச்சல் சீரியல் நந்தினியோட மர்ம பக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு வராங்க. இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.